வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 23rd சாட்டர்டே. அருமையான காலை வேலை. இன்றைய தினத்துக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நேற்று எங்களை பத்திரமாக 30 hour ஜேர்னி, ஒரு ஸ்ட்ரெச்சில் 1666 கிலோமீட்ரு கவர் பண்ணதுக்காக ப்ளஸ் பத்திரமா வீடியோ வந்து செய்ததுக்காக நன்றி கூறி இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே தவாரி டுடே குட். இந்த டைம் பார்த்தீங்கன்னா 6:13 ஆகுது. ஸ்ரீநகருக்கு 5 hours 16 minutes, 215 kilometers. கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. இப்போ தான் அங்கே வீடு விட்டோம், ரூம் விட்டோம். ஸ்ரீநகர்லேயும் ரூம் புக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வரும்போது அப்டேட் பண்ணுறேன். Continue for 3 kilometers. ஸோ நண்பர்களே, மணி பார்த்தீங்கன்னா 6:34 அண்ட் நம்ம ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். நம்ம ரிசர்ச் எம்டி 111 காட்டுது. அங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்ப் இருக்குது. மேப்லேயும் இங்கே காட்டுது இந்தியன் ஆயில் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அங்கே இருக்கு பாருங்க. டேங்க் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். இதே மாதிரி ஸோ 34.19 லிட்டர் பிடிச்சிச்சு. 101 rupees. $561 divided by 34.1, 16.62. எல்லாம் அந்த ஹில் ஸ்டேஷனில் சேர்த்து. ஸோ அகெயின் அ குட் மைலேஜ். இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெரிய பில்லரு. ஒவ்வொன்றும் 36 மீட்ரு 39 மீட்டருங்களாம் போட்டிருக்கிறதுல. 47 மீட்டர் போட்டிருக்கிறதுல ஒரு பில்லரு. பா, மீட்டர். இது 50 மீட்ரு. மீட்ரு. ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்றிருக்காங்க. இதை நம்ம ஊர்லலாம் சின்ன சின்னதாக இப்போ பார்த்துருக்கேன் ஃப்ளைஓவரு. நான் 50 மீட்டர்லாம் இங்கே தான் பார்க்குறேன். மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்க. ஃப்ளைஓவர் மேலே கட்டியிருக்காங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு இந்த ஏரியாவில். அப்படி பொழந்து இங்கே ரோடு கட்டி சைடில் பாருங்கனால சுற்றி சுற்றி போகுது. எப்படி வெடிக்காம ரோடெல்லாம். பண்ணிட்டு இருக்கேன். 3-4 டன்னில் வந்துட்டோம். மாடு மேய்க்கிறார் இங்கே. இல்லை பொலிச்சுன்னு இருக்கு. அவ்வளோ லைட்டு. நண்பர்களே, இங்கே ஒரு ஸ்டாப் போட்டோம் டீ சாப்பிட்றதுக்கு. அங்கே 2 பேர் கிடச்சாங்க, பெங்களூர்காரங்க. ஒருத்தர் பெங்களூர், ஒருத்தர் ஹரியானா. அதே பால் குடித்தார், நான் ஒரு டீ குடித்தேன். இப்போ இங்கேருந்து கிளம்பலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேஸ் பக்கத்தில் டீ பத்ரூவா டீ. ஸோ இங்கே நிறுத்தலான்ட்டு ஏறா. லைட் எதனா சாப்பிட்டு ஸ்வீட்ஸ் சாப்பிடலாம். இங்கிட்ட ஸ்வீட்ஸ் ஓகே தட் ஓகே சார். இந்த கடை தான் சாப்பிட போகிறோம். கோஹினூர் ஸ்வீட்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட். ஒரு ஈஸியாக இருக்குங்க ஹைவேஸ்லேருந்து அப்படியே வந்தானா. இங்கேருந்து பட்னி டாப் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ நம்ம ஜர்னி அங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இடத்துல சாப்பிட்டோம். ஆம்லெட் கீழே ஒரு சப்பாத்தி, மேலே பெரிய ஆம்லெட்டு. அங்கெல்லாம் பனி பாருங்கள், மலை மேலாம் பயங்கர பனியாக இருக்குது. ஸோ இங்கே டோல் பார்த்தீங்கன்னா 230 ருபீஸுங்க. நம்ம ஊர் சைட்லலாம் மேக்ஸிமம் 170 தான் பார்த்துருக்கேன். மேலே வர தான் உங்களுக்கு, நார்த் வர தான் உங்களுக்கு 190 அந்த மாதிரி பார்த்தேன். இப்போ இங்கே மலை மேலே 230 காட்டுது. ஜம்மு வரும்போது கூட அங்கே ஒரு டோலில் கூட 235 இருந்துச்சு, இங்கே 230. லைட்டுக்கு எப்படி இருக்கு பாருங்க, செமையாக இருக்குது. பெரிய டனல் இது. எனக்கு தெரிஞ்சு இது மோர் தென் 3 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஒரு மலையை உடச்சி பாருங்க எவ்வளோ தூரமாக போட்டிருக்காங்கன்னா, அப்போ எவ்வளோ லென்த்தாக இருந்திருக்கு இந்த மலை. கட்டுறதுக்கு எவ்வளோ வருஷம் பண்ணிடுவாங்க. உண்மையிலே இந்த நார்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம, அதுவும் எஸ்பெஷலி இந்த ஜம்மு காஷ்மீர், மணாலி, லேதாக்கெல்லாம் நம்ம ப்ரோ இருக்கா இல்லைங்களா, எந்த ப்ரோனா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், பிஆர்ஓ. அவங்க வந்து பயங்கரமாக கட்டிகிட்டு இருக்காங்க ரோடு எல்லாம். இதெல்லாம் லேண்ட்ஸ்லைட் ஆச்சுன்னா இம்மீடியட்டாக வந்து அங்கே ரெஸ்கியூ ஒர்க் பண்ணி அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் கல் அதெல்லாம் எடுத்து அப்புறம் இம்மீடியட்டாக ரோட் ரிப்பேர் ஒர்க் பண்ணிடுறாங்க. இப்போ தான் முடியுது. ஸோ 9 கிலோமீட்டருங்க இந்த டனல், 9 கிலோமீட்ரு பாருங்க. இன்னொன்று டனல், அங்கே வரதுக்கு ஒரு டனல், இது போகிறதுக்கு டனல். ஸோ ஜஸ்ட் ஒன் வே டிராஃபிக் இல்லை. பழைய அந்த டனலில் பார்த்தீங்கன்னா 2 வே டிராஃபிக்கு. இது வரதுக்கு செப்பரேட், போகிறதுக்கு செப்பரேட்டு. எத்தனை கிலோமீட்டர் தெரியல, பார்க்கலாம் இருங்க. நான் நினைக்கிறது சின்ன டனல் தான் இருக்கும், மேபி 1 to 2 கிலோமீட்டர்ஸ். டனல் பாருங்கள் எப்படி வளையுதுங்க டனல். முடிஞ்சிச்சு டனல். ஸோ இது வந்து க்ளோஸ் டு 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர், எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் இந்த டனல். மேலே பாருங்க எப்படி இருக்குது, இந்த மலையெல்லாம் முட்டச்சி ரோடு பாருங்க, ரோடு. பாருங்க எப்படி இருக்கு நம்ம கடவுளோட படைப்பு. எப்படி இருக்குது இந்த படைப்பை பார்க்க? நம்மளுக்கு கடவுள் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. போடா போய் பார்த்துட்டு வா உலகத்தை, நம்ம இந்தியா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேரை கடவுள் அனுப்பியிருக்காரு. அது உன் வயசில் நான் வந்து எங்கள் ஊரே தாண்டினது கிடையாது. நீ பாரு, சும்மா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதுக்கு என்ன பண்ணோம்? யாருக்கிட்ட? பீயிங் கிரேட்ஃபுல், கிராட்டிடியூட்.
someone's life and life's gifts. ஸோ ஜம்முலேருந்து நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன், இங்கே இருக்க போலீஸ் கிட்டலாம் AK-47 தான். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த டெரர் த்ரெட்டுக்காக எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. ஜம்முவில் போலீஸ் பார்த்தேன், அப்புறம் இங்கேயும் போலீஸ் இந்த செக் போஸ்ட்லலாம் AK-47 தான். அது இல்லாமல் ஆர்மி பார்த்திங்கன்னா அங்கேயும் நின்றுருக்காங்க, அங்கங்கே கேன்வஸ் பண்ணிருக்காங்க. அவங்ககிட்டையும் எல்லாம் அந்த ஹை அண்ட் AK-47 தான். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அவங்க கம்பீரமாக அப்படி சும்மா அடிக்கிறாங்க. சும்மா எல்லாம் அந்த யூனிஃபார்ம் போட்டு துப்பாக்கியோட அங்கே இங்கே நடந்துட்டுருக்கு. பார்க்க ஒரு மாதிரி நல்ல ஒரு கிரேட் ஃபீல். அதாவது நம்ம ஆர்மி அண்ட் போலீஸ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்காங்க, அப்படியே ஒரு தைரியம் இருக்குது நம்மளுக்கு. இது பாருங்க அப்படி இருக்கு. அங்கே பாருங்க ஒரு பிரிட்ஜு, கீழே ஆறு ஓடுதுங்க. தெரியாதல்ல ஆறுங்க உங்களுக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் குதிரையா? ஆமாம் குதிரை. எப்படி இருக்கு பாருங்க அந்த மலை ஓரத்தில் ரோடு கட்டியிருக்கிறது, பிரிட்ஜு, டனல். கீழே பாருங்க அவ்வளோ பெரிய ஆள் ஓடுது. மேலே இன்ஸ்டால் எடுத்துகிட்டு இருக்கோம், அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறோம். இன்னொரு டனல் வந்துச்சு. அவரே நிறுத்துறான்னு நினச்சேன், பார்த்தா அவர் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, ஆறாமல் போங்க அப்படின்னாரு. நான் கூட அவர் நிறுத்த சொல்லுவார் நினச்சி கேமரா பிடிச்சதுக்கு இதை பிடிக்காது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஆறாமல் போ அப்படின்ட்டாங்க. சும்மா கெத்தாக நிற்கிறாங்க எல்லாருமே. என்ன அது ஆஃப் பண்ணது? ஸ்ரீநகர் 135, சோன்மார்க் லே 549. இந்த மலை சரியாமல் இருக்கிறதுக்காக நெட்டு அது இருக்குது, அங்கே தெரியாதுன்னு தெரில, வலை கம்பி வலை வச்சுருக்காங்க அங்கே மண் சைஸ் போட்டாமல் இருக்கிறதுக்கு. அங்கே பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம் ரிவர் தெரியுதுங்களா? அங்கே வாட்டர் ஃபால்ஸ் வந்து பாருங்கள். அங்கே எவ்வளோ வீடு இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் வீடு. மழை பாருங்கள் எப்படி இருக்குது. இது பாருங்கள் எப்படி சரிஞ்சு இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி அப்படியே எப்படி பாருங்க கீழே. இல்லையா? அங்கே தெரியுங்க ரோடு. நண்பர்களே, மணி பார்த்தீங்கன்னா 11:47, இன்னும் 93 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குது. மலை In 400 meters, turn left onto National Highway 244A, National Highway 44. ஸோ நம்ம நண்பர்கள் ஒருத்தர் கூப்பிட்ருந்தேன். அவர் வீடு வந்து நான் எடுத்திருக்க ரூம் பக்கத்தில் இருக்காமா, 5 minutes. Turn left onto National Highway 244A, National Highway 44.
அவர் Right left. காஷ்மீரில் பிறந்து வளர்ந்தவர் தான் அவர். ஸோ அவர் வந்து நம்மளை இன்னைக்கு டின்னருக்கு அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. பஹல்காம், ஸ்ரீநகர், லே. ஸோ நைட் டின்னர் இன்னைக்கு அவங்க வீட்டில் தான். பாருங்க சுற்றி மலை, நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே மலை தான். இன்னொரு டூல் இருக்குது இங்கே பாருங்க. வாஷ்ரூமு, செக்யூரிட்டிக்காக போலீஸ் பாதுகாப்பு, அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த பஹல்காம் அட்டாக் அப்புறம் தான் எங்கெங்கே டூரிஸ்ட்டோ மக்கள் நிறைய இருப்பாங்களோ அங்கே வந்து ஒரு மிலிட்ரி ஆர்மர்டு வெஹிக்கிள் ஒன்று நிற்கிது. அதுக்கு மேலே AK-47 வச்சு அந்த மேலே டாப் ஓப்பன் பண்ணி ஒருத்தர் நின்றுருக்காரு. நெக்ஸ்ட் எங்கன்னா பார்த்தா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஐ திங்க் அதனால தான் செக்யூர் ட்ரீட்மெண்ட்டாக நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த டைம் வந்து இப்போ சீசன் டைமு, அதனால் எந்த ஒரு செக்யூரிட்டி த்ரெட் வந்துக்கூட சொல்லி எல்லா இடத்துலையும் நான் எங்கெங்கே க்ரௌட் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஆர்மர்டு வெஹிக்கிள் நிற்கிது. ப்ளஸ் எங்கெங்கே அவங்களுக்கு செக்யூரிட்டி டைட் பண்ணணுமோ அங்கெல்லாம் நிற்கிறாங்க ஒரு ஆர்மர்டு வெஹிக்கிள். அதில் அட்லீஸ்ட் ஒரு 5-6 ஆர்மி வந்து எல்லா கையில் AK-47. அந்த வெஹிக்கிள் மேலே ஒரு கன்று. நெக்ஸ்ட் எங்கே பார்த்தா உங்களுக்கு அது காட்டுறேன் உங்களுக்கு. நண்பர்களே, பனி பாருங்க, பனிமலை ஃபைனலாக பனியில் பார்த்துட்டோம். எப்படி கதேத் அதித்தை பார்த்து சொன்னான் வண்டி ஓட்டும் போது பனி இருக்குப்பா அப்படின்னு. இங்கே ஒருத்தர் ஷால், காஷ்மீர் ஷால் காத்துட்ருக்காரு. சரி அவர்கிட்ட வாங்கலாம் அப்படின்ட்டு 350 ரூபா சொல்கிறாரு. நண்பர்களே இப்போ பாருங்க, ஃப்ளாட் ரோடு வந்துருச்சு. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாக விவசாயம் நினைக்கிறேன். மலையிலேருந்து இறங்கிட்டோம், இப்போ ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. இங்கே இருக்க வீடுகளெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு நல்லா வீடு தெரிவிக்க பாருங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வீடு. இந்த வீட்டில் ஃபார்மல் தான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்குண்ணா வீடு. ஸோ இது மெயின் இதுக்கு என்ட்ரி ஆகிட்ருக்கோம். இங்கேருந்து ஸ்ரீநகர் இன்னொரு 55-60 கிலோமீட்டர் தான். மாடுங்க நினைக்கிறேன். இங்கே மாடு சாப்பிட்றதுக்கு எல்லாம் சுட்டி வச்சுக்காங்க பாருங்க. எல்லாம் இருக்கு, அறுவடை பண்ணி வச்சு மிச்சத்தை வந்து சேர்த்து வச்சுக்காங்க. மாடுக்கா ஆடுக்கான்னு தெரியல, பட் நம்ம ஊரில் இதெல்லாம் மாதிரி பண்ணி வச்சாங்கன்னா மாடுக்கு தான் கொடுப்பாங்க. இது ஒரு தனி உலகம் மாதிரியே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் காஷ்மீர் and it's been a blessed journey so far. How was it, Ritesh? How do you like this? I'm happy. You're happy, always happy. Yes. Oh, River. எப்படி இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இங்கே இருக்கிற விவசாய பூமி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. என்ன விளைவிக்கிறான்னு தெரில, பட் மேபி எனக்கு கேட்டு எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வந்துட்டேன். 30 கிலோமீட்டர் ஃபுல்லாகவும் இவன் ஃபார்ம் தான். அப்புறம் அந்த மாதிரி இந்த வீடு எப்படி இருக்குது இந்த வீடுலாம். இந்த வீடு விட்டு மரங்கள் அது நல்லா சாப்பிட்டா நினைக்கிறேன். நல்லா ஏப்பம்
மூஞ்சி மூக்கு விட்டு செய்வ ரெண்டு ஈகல் சண்டை போட்டிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:23. ஆக்சுவலி 11:30க்கு சேர்ந்துருக்கணும். பட் நடுவில் ஃபோட்டோ பிடிச்சது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது, அப்புறம் அங்கங்கே நிறுத்தி வீடியோலாம் போட்டுருது. ஸோ அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2:30 போய் சேரும். பாருங்க, சும்மா இந்த ரோடு அப்படி ஓட்டிட்டு போனாலே நல்லா இருக்கு. ரோடு செமையாக இருக்கு. மவுண்டன் வியூ பாருங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வெறும் விவசாய பூமி. நெல்லு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அவங்க விளைவிக்கிறது. ரெண்டு பக்கம் விவசாயம், நடுவில் ரோடு, அதுவும் ஹைவேஸ். முன்னாடி பாருங்க மவுண்டன். இது பாருங்கள் என்ன தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. அங்கே அந்த சைட்லேருந்து வர வண்டியை வந்து நம்ம லைட்டு இன்சைடு அடிக்க கொடுக்க சொல்லி நடுவில் செடி இருக்குது. பட் எக்ஸ்ட்ரா இந்த பாருங்கள், இந்த பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பீஸ் நடுவில் வந்து ரிஃப்ளெக்டர் இருக்குது. ஸோ அங்கே வர வண்டி ஐபிஎம் போட்டோன்னா நம்ம இன்சைடு வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகாமல் இந்த பாருங்கள் இது 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 எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டுருக்காங்க. அதில் ரிஃப்ளெக்டர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த லெக் இருக்குது பாருங்கள். இந்த லெக்கு அதில் அட்டாச் லெக்கு, இந்த டிவைடர் அதிலேயே அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு தாட்ஃபுல் ப்ராசஸ் பாருங்கள். இந்த காட்டிட்டு இந்த மலை பாருங்க, இப்போ கிட்ட வந்துச்சு. இங்கே இந்த ரோடு வந்தோடனே அந்த கலர் காம்பினேஷன் பாருங்க எப்படி இருக்குது. அந்த கான்ட்ராஸ்ட்டு, கலர் கான்ட்ராஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே ஒரு வீடெலாம் பாருங்க எப்படி இருக்குது. வீடா ஆஃபீஸாக தெரில, ஆனால் பார்க்குறது நல்லா இருக்குது. கிட்ட இருக்கு, கல் மலையாக இருக்குங்க ஃபுல்லாக. பயங்கரமான கல் மலையாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 2:17. Turn right onto Boulevard Road. 2:42. in 25 மினிட்ஸில் போய் சேர்ந்துருவோம் நம்ம ரூமுக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேக் மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? இன்னும் வச்சுக்கிட்ட போகிறாங்க. எப்படிங்க ரைட் எடுக்கணும் நம்ம? ஓ, இதுதான் தால் லேக்குன்னு நினைக்கிறேங்க. 2 லேக் இருக்குது, பெரிய லேக். அது போட்டிங்காக இருக்குது பாருங்க. அங்கே தான் போட்டிங்கு. 2 லேக்கு, ஒரு தால் லேக், அப்புறம் இன்னொரு லேக் இருக்குது. நண்பர்களே, டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2:45 வந்துட்டோம். பின்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி அமேசிங், சூப்பர் ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், நம்ம வண்டிக்கு நிற்கிது கார், கேட்டு. ப்ராப்பர்ட்டி பாருங்கள் எப்படி இருக்கு. அங்கே ஒரு ஆடு இருக்குது, அவங்க ஈதுக்கு போய் வாங்கி வச்சுருக்காங்க. செம்ம ப்ராப்பர்ட்டி. நம்ம ரூம் வந்து அங்கே இருக்கு, அங்கே மேலே உள்ளே காட்டுங்க எப்படி இருக்கு பாருங்கள். இது என்ட்ரான ஹால். இது இங்கே டைனிங் ஹாலு. அவர் தான் ஓனர், இப்போ பேசுகிறார் இல்லைங்களா, அவர் தான் ஓனரு. இது இன்னொரு ரூமு. அவர் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு, சேல்ஸ். அதாவது இந்த லேடிஸ்க்கு இந்த சூட் இருக்குங்களா, சுடிதார் சூட்டு, அது ஷால்ஸு, இதெல்லாம் வந்து கொரியர் பண்ணி விடுவார். नहीं ये यूट्यूब के लिए. अच्छा यूट्यूब. ये ही इज़ द ओनर.
Very good, Hi. gentleman. Hi, Really nice to helpful. meet you. This is my own factory. 40% discount Lady suit. from the house. If you're going to shop, you pay taxes, shop rent, salesman salary. That is why we're selling in home. No Direct tax, sale, yeah. nothing. 40% discount. நான் உங்களுக்கு இவர் நம்பரும் போட்டு வைக்கிறேன் ஸ்க்ரீனில். ஸோ எனி சேல்ஸ் யூ வாண்ட் டைரக்ட்லி கான்டாக்ட் திஸ் Surya. So these are the products. It's all ready, and these are going to different place in different states. It's all packed for courier. courierக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. Yeah. ஷால் Ladies can suit. சூட் சூட் லேடி சூட் காஷ்மீரி ஸ்டைல். And the price, you know the price? Market is the price 1,200. Here is just 650. பாருங்கள் டைரக்ட் ஃபேக்ட்ரி சேல் Factory is there. 650. 650 Both. ஃபுல் சூட். Full suit. 650. நான் உங்களுக்கு இங்கே மேலே காட்டுற ரூமெல்லாம். शाम को इधर आओ. ஆவையா? ये बेबी के लिए. हाँ बेबी. ये बेबी के लिए. अजय इधर. Oh. No, just trying. Ah, Just trying. Boy. Super. Baby के लिए. சூப்பர். நைஸ். ठीक है. ये. இதெல்லாம் ஷால் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு ஷாலு. இதெல்லாம் குளிருக்கு சின்ன பிளாங்கெட் மாதிரி. ये शॉल. ये शॉल. ये शॉल. हाँ शॉल. कि ये ब्लैंकेट है ये वाला. ये वाला பிளாங்கெட். ये ஆ இதெல்லாம் பிளாங்கெட்டு சின்னதில் மெலிசி வச்சு போயிடலாம் குளிருக்கு. மெயினாக இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது இதை நம்ம போட்டுக்கலாம். சின்ன போது இல்லை தம்மா. ये अच्छा है. ये रंग है जंडिस के हाँ लिए. இதெல்லாம் ஜென்ஸ்க்கு. कम आप सस्ता है. बहुत हाँ. बहुत सस्ता है. ये अच्छा है, डिज़ाइन भी अच्छा है. डिज़ाइन अच्छा है. பார்த்தீங்கன்னா மேலே போடணும். ஓ இதெல்லாம் மேட் பண்ணுங்க. வுட் ஒர்க். இங்கே பார்த்தீங்கன்னா காமன் ஹால் இருக்குது. நம்ம ரூம் இங்கே இருக்குது. இங்கே ஒரு ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரூம் இருக்குது. இது மேலே டெரஸ் போகுது. மூடிச்சு காணிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம ரூம். ஹவுஸ் ரூம் இது. Nice. பாருங்கள் டேபிள் இருக்குது. டவர் 2 பேர் கொடுத்துட்டாங்க. காட்டு பாருங்கள் இவ்வளோ பெரிய காட்டு. இது சோஃபா கம் பெட்டு. இது ஏற்று விட்டால் பெட் ஏறும். வியூ பாருங்கள் நம்ம ரூம்லேருந்து மலை அப்படி தெரியும் பாருங்கள். மலை பாருங்கள். மலை எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பனி மூடி இருக்குது. மிஸ்ட்டு. நல்லா காற்று வருது. இயற்கை காற்று. அப்போ இது கபோர்டு மிரரு ஸ்லைடிங் டோர் வாஷ்ரூம். வாஷ்ரூமில் கீசர் இருக்குது. ஸோ இந்த ரூம் வந்து நான் 1300க்கு புக் பண்ணேன். ஸோ டேரெக்டாக வந்தால் மேபி கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா இது ஆப் மூலியம் புக் பண்ணதுனால ஆப்போட சார்ஜ் எடுத்துக்குவாங்க. ஸோ யாருன்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்காக நம்பர் வைக்கிறேன். இது நம்பர். ஸோ ரூம் எப்படி இருக்க சொல்லுங்கள். ஓகே இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நண்பர் வராரு. அவரை போய் பார்த்துட்டு நைட் அவங்க வீட்டில் சாப்பிட்டு அப்புறம் வந்து தூங்கிடுவோம். நாளைக்கு கார்கில் அப்புறம் கார்கில் அப்புறம் லே போயிடுவோம். அதுக்கும் வந்து இவர்கிட்ட அவர் ஃப்ரெண்ட் இருக்கார். அவரோட காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காரு. இந்த நல்ல ரூமு அது இப்போ நான் புக் பண்ண கூப்பிட்டு. ஸோ அதை நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். பாய். ஸ்டே டியூன்ட்.